நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கலர்ஸுக்கும் என்ன சார் லிங்க்? ப்ளூ சார்ந்த கிரீன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எதுக்கு போட்டிருக்காங்கன்ற கேள்வி இருக்கு. இன்னைக்கு வந்து புதன் அப்படின்ற கிரகம் வந்து கொஞ்சம் பவராக, சனிங்கிற கிரகம் பவராக, ரெண்டும் சேரும்பொழுது இருக்கும். புதன் தான் பேட்டரி, புதன் தான் மின்சாரம், சரிங்களா? இப்போ நீங்கள் பேட்டரி வண்டிகளுக்கு என்ன கலர் போர்டு கொடுக்குறாங்க? கிரீன். அப்போ புதனுடைய கலர் வந்து கிரீன். அப்போ இயற்கையாகவே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிங்க் ஆகும். கருப்பு நிறம் வந்து ராசியா இல்ல லக்கியா சார்? அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரனும், மீடியா இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும், ஹீரோ எல்லாமே பிளாக் தானே போட்டு வராங்க. அப்போ லக்கியா அன்லக்கியா? லக்கி தான். பிளாக் என்பது அட்ராக்ஷன், ஓகேங்களா? ஒரு மாதிரி அட்ராக்ஷனையும் ஒரு மாதிரி ஒரு மூவி ஃபீலையும் கொடுக்கும், ஒரு சினிமேட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலை கொடுக்கும். நம்மளுடைய முகத்தை பிரைட் பண்ணும், ஓகேங்களா? நம்மளை அழகாக காட்டும், நம்மளை இளமையாக காட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்மளை சின்னதாக காட்டும், ஒல்லியாக காட்டுறதுனால பிளாக் போடுறாங்க. ஒயிட் போட்டோம்னா யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஜாதகம், வாஸ்து, ஃபெங்ஷி இந்த மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்களோ, அதே மாதிரி இப்போ கலர்ஸுக்கு வந்து பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டே ஓடிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கலர்ஸுக்கும் என்ன சார் லிங்க்? கண்டிப்பாக லிங்க் இருக்குங்க. லிங்க் எப்படி இருக்குது அப்படின்னா, கிரகங்களுக்குன்னு சில கலர்கள் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூ சார்ந்த க்ரீன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எதுக்கு போட்டிருக்காங்கன்ற கேள்வி இருக்குது. இன்னைக்கு வந்து புதன் அப்படின்ற கிரகம் வந்து கொஞ்சம் பவராக இருக்குது, சனிங்கிற கிரகம் பவராக, ரெண்டும் சேரும்பொழுது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மெரூன் சம்மந்தமான கலர் வரும், ஓகேங்களா? இது ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு செவ்வாயும் கொஞ்சம் பவராக இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன கிரகங்கள் பவராக இருக்கோ அந்த விஷயங்களை நான் எடுத்துக்குவேன். அப்போ என்னென்னா, ஒரு கிரகம் என்னென்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்குது, சரிங்களா? ஆனால் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி கிரகங்களையோ கலர்களையோ மாற்றுறதுனால நம்மளுக்கு ஒரு, இப்போ வந்து உதாரணத்துக்கு என் ஜாதத்தில் என்ன சார் யோகமாக இருக்குது, பவராக இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நான் செவ்வாய் பவராக இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ செவ்வாய் பவராக இருந்தால் சிகப்பு கலர் சட்டை போட்டு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிகப்பு இன்னர் வேர் வரைக்கும் கூட போட்டு போங்க, ஒன்றும் நடக்காது, இல்லைங்களா? அப்போ என்னென்னா, இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும். இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குன்ற நம்பிக்கையெல்லாம் இங்கே இல்லை. இந்த கிரகங்கள் உங்களையே அறியாமல் சில கலர்களை உங்களுக்கு கொடுக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புதன் தான் வந்து பேட்டரி, ஓகேங்களா? புதன் தான் பேட்டரி, புதன் தான் மின்சாரம், சரிங்களா? இப்போ நீங்கள் பேட்டரி வண்டிகளுக்கு என்ன கலர் போர்டு கொடுக்குறாங்க? கிரீன். அப்போ புதனுடைய கலர் வந்து கிரீன். அப்போ இயற்கையாகவே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிங்க் ஆகும். புதன்கிறது வந்து மருந்து. மெடிக்கல் ஷாப்புக்கு என்ன கலர் இருக்குது? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும். அப்போ என்னென்னா இயற்கையாகவே இதெல்லாம் அமையும். அப்போ இயற்கையாக அமைகிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஜோசியத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிரகங்களுக்கு கலர் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஜாதகர் அதிகமாக என்ன நிறங்களை பயன்படுத்துவார், என்ன நிறங்களை பயன்படுத்துவார், இவருடைய லைஃப்பில் என்னென்ன நிறங்கள் வரும், இது என்னென்ன மாதிரி நிறங்களை ஒரு பார்ப்பார் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்காக, அல்லது இவருடைய தொழிலில் என்னென்ன நிறங்கள் பயன்படுத்தப்படும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்காக இந்த விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களே தவிர மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒருத்தர் வந்து 2ஆம் நம்பரில் பிறந்தா அவன் எப்படி இருப்பான், மந்தமா இருப்பாங்கன்னு நிறைய பேர் உடனே நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிக்காதீங்க. 2ஆம் நம்பரில் பிறந்தா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பலன் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பலனில் நல்ல பலன் இருக்குது. 2ஆம் நம்பரில் பிறந்தவன் கோடீஸ்வரன் ஆவான்னு ஒரு பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ உடனே அந்த 2ஆம் நம்பர் லைக் பண்ணுவோம். அப்போ 2ஆம் நம்பர் வந்து லக்கி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா 2ஆம் நம்பர் காசை கொடுக்குறது என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய பேரில் 2ஆம் நம்பர் கொண்டு வாங்க, என்னுடைய ஏவையோ பிஓ சிஏவோ எடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒன்று போட்டால் 2ஆம் நம்பர் கூட்டுத்தொகையாக வர மாதிரி செய்யுங்க. அப்போ என்னன்னா, நம்ம ஒன்று சொன்னோம்னா, அப்போ இந்த இடத்துல கண்ணில் ஒருத்தன் இந்த இடத்துல இந்த உதட்டுக்கு கீழே மூக்குக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மச்சம் இருந்தால் லக்கு அப்படின்னோடனே அது எப்படி லக்குன்னு சொல்லி ஒரு ஆள் கேட்குறான். நயன்தாராவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஊரில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய ஊராக போய் பியூட்டி பார்லரில் புள்ளி வச்சுட்டு வருதுங்க. ஏன்னா நயன்தாரா மாதிரி லக்காயிருவோமா. அப்போ நம்ம அந்த இடத்துல வரக்கூடிய மச்சம் இயற்கையான லக்குன்றதை ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொன்னான்னா, இல்லை நான் சொல்கிறது நேச்சர் தாங்க. இப்போ என்னன்னா, இது சில தன்மைகளை வெளிப்படுத்தும்னு ஒரு ஜோசிக்காரனோ இல்லை எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சோன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆக்குறீங்க. என்ன பண்ணுறீங்க, அப்போ அதை உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறீங்க. இப்போ ஒரு டயத்தில் வந்து பஸ்ஸில் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் கீழே விழுந்துட்டார் ரஜினிகாந்த், மூக்கில் அந்த இடத்துல அடிபட்டுருச்சு.
ஓகேங்களா, அது அவருக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பூரா நகத்தை வளர்த்து மூக்க சொரண்டாங்க ஒரு காலத்தில். புண்ணா வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ரஜினி ரசிகர் பூரா அந்த இடத்துல ஃபுல்லாக புண்ணா வச்சுருப்பாங்க. ஏன்னா ரஜினிக்கு அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்குது. அதே மாதிரி தழும்பு ஏற்படுத்தினா நம்மளும் சூப்பராகிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ என்னன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது. அப்போ இப்படி இருந்தால் இப்படி நடக்கும்னு பலன் சொல்ல ஆரம்பிச்சதை ஜோசிக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நீ இப்படி வச்சனா இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு வெள்ளை கலர் சட்டை போட்டால் சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகும். ஏன்னா அரசியல்வாதிகளாம் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சுக்கிரனை நிறைய ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேரும் வெள்ளை கலர் சொக்கா போட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வெள்ளை கலர் சொக்கா போட்டாலும் நடக்காதுங்க. அப்போ யார் போடுவாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும், அவ்வளோதான். அப்போ என்னன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது வேறு. அது வந்து உங்களுடைய லைஃப்பில் இதெல்லாம் கொடுக்கும், இந்த கலர்லாம் கொடுக்கும், இந்த விஷயத்தெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது வேற. நீங்கள் கேட்குறது என்னன்னா, நம்மளாகவே சில விஷயங்களை என்ன செய்யறது, அப்போ அது மாதிரி செய்யறது. அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒருத்தனுக்கு மரு இருக்குது, அந்த மரு இருக்கிறதுனால அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான்னு சொல்லிட்டா நம்ம எல்லாரும் மரு பிடிச்சி ஒட்டி வைக்கிற மாதிரி நம்ம தப்பு பண்ணுறோமே தவிர, நீங்களா எதை மாற்றினாலும் வாழ்க்கை மாறாது. அது அதாவே மாறணும். அது வந்து என்னன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நிறத்தில் இயற்கையாக இருக்குது. இப்போ கருப்பு நிறம் வந்து ராசியா இல்லை லக்கியா சார்? அப்படி எதுவுமே இல்லையே. நீங்கள் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரனும், மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும், ஹீரோ எல்லாமே பிளாக் தானே போட்டு வராங்க. அப்போ லக்கியா அன்லக்கியா? லக்கி தான். ஆனால் வீட்டில் கருப்பு வாங்கினா திட்டுறாங்களே எல்லாரும். எங்கள் வீட்டில் திட்டல, நிறைய வீட்டில் சொல்லுவாங்க கருப்பு வாங்கினா திட்டுவாங்க சார் அப்படின்னு. அப்போ ஏன்னா அவங்களுக்கு அது தப்பாக தோணியிருக்கு, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. நிறைய விஐபிஸ் வந்து நான் சொல்கிறது அரசியல் இருக்கக்கூடிய விஐபிஸ், ஆன்மீகத்தில் கூடிய விஐபிஸ் வெள்ளை போடுவாங்க, இதில் கூடிய விஐபிஸ் பிளாக் போடுவாங்க. பிளாக் என்பது அட்ராக்ஷன், ஓகேங்களா. ஒரு மாதிரி அட்ராக்ஷனையும் ஒரு மாதிரி ஒரு மூவி ஃபீலையும் கொடுக்கும், ஒரு சினிமேட்டிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலை கொடுக்கும், நம்மளுடைய முகத்தை பிரைட் பண்ணும், ஓகேங்களா. நம்மளை அழகாக காட்டும், நம்மளை இளமையாக காட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்மளை சின்னதாக காட்டும், ஒல்லியாக காட்டுன்றதுனால பிளாக் போடுறாங்க. ஒயிட்டு போட்டோம்னா உங்களை டம்மி பண்ணி அந்த பிரைட்னஸை அது ஃபுல்லாக எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுன்றதை காட்டும். இது வந்து என்னென்னா இது வந்து உடையினுடைய இயற்கை குணம். அதனால வந்து இதை போட்டு நீங்கள் ஜோசியத்தோடலாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் பவராக இருந்தாலும், என்ன கிரகம் வீக்காக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு கலரை போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் அந்த கலர் கார்டெல்லாம் வச்சுக்கிறான். நிறைய பேர் கலராக பொட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. கேட்டால் வந்து அது யோகியினுடைய இது. அதுக்கப்புறமா வந்து கரணநாதனுடையது ஆக்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. அதனால 5 பைசா யூஸ் இல்லை. கிரகங்களுடைய கலர்கள், கிரகங்களுக்கு நிறங்கள் அப்படிங்கிறது பலன் சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் ஜாமக்குளாருடன் சொல்லப்படக்கூடிய ஜினேந்திர மாலையில் ஒரு பொருள் காணா போச்சுன்னா அது எந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும், அது எந்த மாதிரி இடத்துல ஒளிச்சு வைக்க போட்டிருக்கும், எந்த மாதிரி இடத்துல தொலைஞ்சு போயிருக்கும், அந்த இடத்துக்கு பக்கத்தில் என்ன நிறத்தில் இருக்கக்கூடிய வீடு இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பயன்படுத்த தேவையில்லை, அதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. எனவே நிறங்கள் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கவே வழங்காது, ரத்தினங்கள் அதிர்ஷ்டத்தை வழங்காது, அதே மாதிரி நண்பர்கள் அதிர்ஷ்டத்தை எதுவுமே வழங்காது. இதெல்லாம் வந்து ஜோசியத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவிகளை தவிர இதை நீங்கள் வேறு மாதிரி பண்ணி நீங்கள் ஏதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நம்புறீங்க. அப்படி ஈஸியாக அதிர்ஷ்டத்தை கொடுத்தா எதுக்குங்க சம்பாதிக்கணும், எதுக்கு படிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு பையன் வந்து டாக்டர் படிக்கிறதா இருந்தால் அவன் நீட் எழுதணும், அதுக்கப்புறம் நான் 5 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறமா பிஜி படிக்கணும், அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும். எப்படி அவன் படித்து முடிச்சு டாக்டர் ஆகி வெளியே வர்றதுக்கு 10 வருஷம் படிக்கணும். 10 வருஷம் அவன் எவ்வளோ மெனக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ நேரத்தை வீணடிச்சதுக்கு ஒரு 2ஆம் நம்பரை போட்டு 5ஆம் நம்பரை போட்டு பச்சை கலரை போட்டு சிகப்பு கலரை போட்டு அப்படி கலர் தான் பண்ணுறதா இருந்தால் நான் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன் ஃபுல்லாகவே இல்லைங்களா. சவரில் போட்டு திறந்து விட்டோம்னா சுருன்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்க யோகி கலரை. அப்போ எத்தனை ஜோசிக்காரங்க சொல்கிறப்ப ஜோசிக்காரங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறேங்க. சிகப்பு கலரில் ஒரு நாள் வருவார், ஃபுல் பாடி சிகப்பு கலரு, ஃபுல் பாடி ரோஸ் கலரில் வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி தானே வரணும், அதிர்ஷ்டம் அப்படிலாம் ஆகாதுங்க. அப்போ ஜோசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏன் ஜோசிக்காரங்க பிரைட்டாகவே சட்டை போடுறாங்க? ஜோசிகாரங்களை பார்த்தீங்கன்னா என்ன கலர் சட்டை போடுவாரு? ஒன்றும் பெரும்பாலும் ஒயிட் போடுவாங்க, ஒயிட்லாம் போட மாட்டாங்க, கலரா போடுவாங்க. ஓகேங்களா, ப்ளூ ஒரு மாதிரி பர்பிள் ப்ளூ அது மாதிரி போடுவாங்க. அது ராமராஜ் ஷர்ட்லாம் ராமராஜ் ஷர்ட்டா போடுவாங்க. காரணம் என்னன்னா போற சேனல்கள்ல இவங்க குழப்பி விடுறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி போடுங்க சார், நல்லா இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சாதாரண டிஷர்ட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் டிவியில பாக்குறேன்னா ஓம் படம் போட்டு காவிய ட்ரெஸ் போட்டு ருத்ராசம் சட்டைக்கு வெளியே போட்டு கோதால இறங்கிட்டாருன்ற மாதிரி அப்படிலாம் அதெல்லாம் பொய்யுங்க. உங்களுக்கு எது இயல்பா வருதோ, இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்றீங்க, என்ன நீங்க உங்களுக்கு ராசியான கலர் பச்சைன்னு சொன்னா நீங்க நாளைக்கு யூனிஃபார்ம் கம்பெனி யூனிஃபார்ம் மாத்திடுவீங்கன்னா என்ன? இல்லையே. அப்ப பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, என்ன செய்வீங்க? இப்ப வேற வழியில அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம். ஆமா, நீங்க போலீஸ் வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு சிகப்பு கலர் வந்து லக்கின்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இது மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். எதையுமே மாற்றவே முடியாது. மாற்ற ட்ரை பண்ணுறது எல்லாமே நம்மளா எதையாச்சும் ஒன்று எழுதி வச்சுட்டு ஓடுற மாதிரி தான். சரிங்களா, நம்ம ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு நாளைக்கு நான் கோடீஸ்வரன் ஆயிரம் எழுதி வச்சு தூங்க வேண்டியதான். நைட்டு ஃபுல்லாக கனவு வாங்க வேண்டியதான்.
காலைல எழுந்திரிச்சு பழையபடி பாதி குளிக்காமல் அவசர அவசரமாக பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போக வேண்டியதானே தவிர நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். எனவே உங்களுடைய விதி எப்படியோ அப்படி தான் வாழ்க்கை. நீங்கள் கலரை மாற்றி, ஆளை மாற்றி, பேரை மாற்றி, ஊரை மாற்றி எல்லாத்தையும் மாற்றுறதுனால 5 பைசா வாழ்க்கை மாறாது அப்படின்றது. அப்போ ஏன் சார் வந்துட்டு இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க ரொம்ப டார்க் கலர்ஸ் போடாதீங்க, லைட் கலர்ஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா வந்து உங்களோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், எண்ணங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீனு, பிங்க்கு, ஒயிட்டு இந்த மாதிரி நிறைய லைட் கலர்ஸ் யூஸ் இல்லைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, எவனும் அறிவாளிலாம் கிடையாது. சரிங்களா? அவங்களே இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதெல்லாம் போட்டு பார்த்தேன் நல்லா இல்லைன்னு சொல்கிற ஆளுகளாக இருப்பாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது எதுவுமே வாழ்க்கையை மாற்றாது. உங்களுக்கு வேணால் ஒரு ஃபீல் இருக்குது, மஞ்சள் கலர் துண்டு போட்டால் நான் ஃபீல் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னால் போடுங்க, தப்பு இல்லையே. ஆனால் அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்காக நம்பி போட்டிங்கன்னா அது உங்களை ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் சார். பட் ஒரு சில பேர், உதாரணத்துக்கு நம்ம கலைஞர் சாராக இருக்கட்டும் எல்லோ கலர், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பர்பிள் போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் அது ஏன் சார் ரொம்ப அவங்க கம்ஃபர்ட்டாக இருந்ததுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து அவங்க ஜோசியம் பார்த்து தான் போட்டிருப்பாங்க, யாராவது சொல்லி தான் போட்டிருப்பாங்க. நம்ம நீங்கள் வந்து அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அந்த எல்லோங்கிற ஃபீல் வந்து நல்லா இருந்திருக்கும், அதை போட்டிருப்பார் இயற்கையாகவே, யாராச்சும் வாங்கி போட்டிருப்பாங்க. சிலருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்குங்க, இப்போ நான் இது மாதிரி ஒரு ஸ்டைல் சீவுறேன், இயற்கையாகவே எனக்கு ஒரு என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வேறு ஸ்டைல் மாற்றுறேன், பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் வந்து ஒரு 2 ஃபோட்டோவில் பார்க்குறேன், இது நல்லா இருக்குன்னு தோணுது, எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு தோணுது, நான் என்ன செஞ்சிடறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். அது நான் வந்து ஒருவேளை சக்ஸஸ் ஆனால் என்ன சொல்லுவீங்க? இவர் இந்த மாதிரி ஒரு அன்சக்ஸஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பீங்க? அவர் அந்த மாதிரி வாரி தான் அப்படி தோத்துட்டாருன்னு சொல்லி அவர் கலைஞர் தோத்ததே இல்லையானா அவர் ஒரு 4 இது தோத்தாரு, ஜெயலலிதா தோத்தனா அவங்க ஒரு 4 தோத்தாங்க. அப்போ தோத்ததுக்குலாம் அந்த கலர் தான் காரணம் நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ என்னன்னா, இயல்பான விஷயங்களை போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. அப்போ காப்பி பண்ணுறதா என்ன காப்பி பண்ணணும்? கலைஞர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குனாரு. சரிங்களா? அவருக்கு தமிழ்நாட்டில் தெரியாத சந்து பொந்து ரூட்டே கிடையாது. எந்த ரூட்டுக்கு போனாலும் இந்த பக்கம் லெஃப்ட் போ, அந்த இடத்துல ஒரு ஆள் வருவாங்க, அங்கே ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லிட்டு எல்லா ரூட்டும் தெரியும் அவருக்கு. அதுமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? சத்தியமா தெரியும். எந்த பாலத்துக்கு கீழே போனால் எந்த ஊருக்கு வரும், அங்கே யார் இருப்பா, எந்த கடையில் ஹோட்டலில் சாப்பிடணும், எங்கே சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெயினில் தான் போவார். அப்போ எல்லாத்தையும் அது மாதிரி உங்களால் வாழ முடியுமா? 24 மணி நேரம் உழைக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி காலையில் என்னென்ன நியூஸ் பேப்பர் வருதோ எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு தான் அவர் பாத்ரூமே போவார். அது மாதிரி நீங்கள் போவீங்களா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் வெறும் மஞ்சள் கலர் துண்டை மட்டும் போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க, என்ன அர்த்தம் சார்? சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஒரு மனிதனுடைய எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னு நீங்கள். அப்போ பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு சோம்பேறி, நம்ம இயற்கையாகவே இல்லைங்களா? நம்ம இயற்கையாகவே சோம்பேறி. அப்போ என்னன்னா, வெற்றி பெற்றவனுடைய எதையாச்சும் ஒன்று காப்பி பண்ணி கையில் வச்சுக்கிட்டு நம்ம அவனை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோம். அது சாத்தியம் இல்லை. அப்போ வாஸ்து கலர்ஸ்ன்றாங்களே, அதெல்லாம் ஹம்பக்கா, அதெல்லாம் சும்மா ஏமாத்துறதுங்க. நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நான் வேணா ஃபீஸ் கட்டி வாங்கினேன், நான் வேணா ஏதாச்சும் சொல்கிறேன், அது மாதிரி கலர் அடிங்க, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? பெயிண்ட்டு கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு வீடு நல்லா ஜிகுன்னு இருக்கும், அவ்வளோதானே தவிர ஒன்றும் ஆகாது. உங்களுடைய விதி சரியில்லாமல் போனால் நீங்கள் கலர் மாற்றினாலும் சரி, வீடு மாற்றினாலும் சரி, எண்ணத்தை மாற்றினாலும் விதி மாறாது. எனவே ரொம்ப ரொம்ப இதை சென்சிட்டிவாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான, புரிஞ்சு கொள்ளக்கூடிய அல்லது சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு மிக்சி மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. மிக்சியில் டர்னு சத்தம் வந்துச்சுன்னா பக்கத்து கடையில் தூக்கிட்டு போய் 20 ரூபா கொடுத்தா சரி பண்ணி கொண்டு வந்துடலான்ற மாதிரி வாழ்க்கையை நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையை உருப்படாமல் தான் போயிடணும். வாழ்க்கை என்பது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அது ஈஸியாக அவங்களால அணுகவே முடியாது. நீங்கள் இந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. எனவே நீங்கள் ரொம்ப 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 போட்டு குழப்பி இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறத அக்செப்ட் பண்ணால் தான் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டாக இருக்க முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு என்ஜாயாக இருக்கணும்னா நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றவே முடியாது உங்களால். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கு மேலே தான் எனக்கு இனிமேல் வாழ்க்கை, இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் எனக்கு வாழ்க்கைன்னு என்ன செய்யணும்? நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஒரு தொடப்பத்தை எடுத்து அழகாக சுத்தமாக கூட்டி ஒரு நல்லா அங்கங்கே இவன் பேனராச்சும் கட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்து அழகாக ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு குளிராமல் படுத்துங்கிறது தான் நான் யோசனை பண்ணணுமே தவிர அப்படியே பனகல் மாளிகையை பார்த்து அதை வாங்கணும்னு திட்டம்லாம் போடக்கூடாது. அப்போ அன்லக்கி கலர்ஸ்னும் லைஃப்ல கிடையாது, எதுவுமே கிடையாது. இதெல்லாம் உருட்டு. ஆமாம், அவ்வளோதான். உங்களுக்கு லக்கியும் கிடையாது, அன்லக்கியும் கிடையாது. லைஃப் அப்படிங்கிறது லக்கி. சரிங்களா? லைஃபே லக்கி தான். லைஃப்பை உங்களுக்கு எவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். அப்போ சோத்துக்கு வழி வந்துடுச்சுன்றதுக்காக நீங்கள் கொழுப்ப எல்லா வேலையும் செய்வீங்கன்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதனால் வந்து ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ஜாய் பண்ணுங்கள். இல்லாததை நினச்சி குறப்படாதீங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் இல்லாத ஒரு பொருள் இருக்குங்க. அப்போ அவன் ஒவ்வொன்றா நினச்சி குறப்பட்டுக்கிட்டு இருந்தான்னா அது வேலைக்கு ஆகாது. இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் ஸ்மூத்தாக போகட்டும். உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். அவ்வளோதான், சிம்பிள். மிக சிறப்பு சார். நன்றி. நன்றி, வணக்கம்.